அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி சைக்காலஜி யூனிட் 5 மற்றும் யூனிட் 6 என்ற தலைப்பிலிருந்து நாம் இன்றைய வினாக்களை காணலாம். இன்றைய முதல் கேள்வி, கற்றவர் லேர்னர் என்பவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, அறிவு, திறன் அல்லது மதிப்புகளை பெறுபவர். இதுதான் லேர்னர், கற்றவர். அடுத்து இரண்டாவது கேள்வி, கற்றல் என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் சி, அனுபவம் அல்லது பயிற்சியால் ஏற்படும் நிலையான நடத்தை மாற்றம் என்பதுதான் கற்றல். அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கற்றலின் முக்கியமான பண்பு எது? இதற்கு சரியான பதில் பி, செயற்பாட்டுடன் கூடிய பங்கேற்பு. நான்காவது கேள்வி, கற்றலின் தொடர்ச்சி எந்த கருத்தை வலியுறுத்துகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, வாழ்க்கை முழுவதும் கற்றல் நடைபெறும். கற்றல் என்பது வாழ்க்கை முழுவதும் நடைபெறும். ஐந்தாவது கேள்வி, கற்றலுக்கு உதவும் காரணிகளில் ஒன்று அல்லாதது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா டி, பருவநிலை காரணங்கள். இதுதான் கற்றலுக்கு உதவும் காரணிகளில் ஒன்று அல்லாதது. அடுத்து ஆறாவது கேள்வி, ஆரோக்கியம், ஊட்டச்சத்து, மரபியல் மற்றும் வயது ஆகியவை எந்த காரணிகளில் அடங்கும்? இதெல்லாம் சி, உயிரியல் காரணிகளில் அடங்கும். அடுத்து ஏழாவது கேள்வி, நுண்ணறிவு, கவனம், ஊக்கம் ஆகியவை எந்த வகை காரணிகளில் கீழ் வரும்? இதற்கு சரியான பதில் ஏ, உளவியல் காரணிகள், சைக்காலஜி ஃபேக்டர். எட்டாவது கேள்வி, குடும்ப பின்னணி, வருமானம், பெற்றோரின் கல்வி ஆகியவை எந்த காரணிகளை பிரதிபலிக்கின்றன? இதற்கு சரியான பதில் சி, சமூக மற்றும் பொருளாதார காரணிகள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, நினைவாற்றல், மெமரி என்பதன் வரையறை. இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, தகவலை சேமித்து பாதுகாத்து மீண்டும் நினைவு கூறும் திறன். நினைவு என்றால் அல்லது நினைவாற்றல் என்பால் பொருள், தகவலை சேமித்து பாதுகாத்து மீண்டும் நினைவு கூறும் திறன். அடுத்து பத்தாவது கேள்வி, குறுகிய கால நினைவு எவ்வளவு நேரம் நீடிக்கும்? இதற்கு சரியான பதில் ஏ, சில வினாடிகள் சில நிமிடங்கள் வரை நீடிக்கும். அடுத்து 11வது கேள்வி, மறத்தலின் முக்கிய காரணிகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, குறுக்கீடு. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்கும். அடுத்து 12வது கேள்வி, கற்றல் வளைவு, லேர்னிங் கர்வ் எதை காட்டுகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, காலப்போக்கில் கற்றல் முன்னேற்றத்தை என்பது சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி, கற்றல் வளைவின் ஆரம்ப நிலை எப்படியாக இருக்கும்? இதற்கு சரியான பதில் பி, ஆரம்ப நிலை மந்தமானது, கற்றல் வளைவின். அடுத்து 14வது கேள்வி, நடத்தைவியல் மாதிரி அதாவது பிஹேவியரிசம் யாருடன் தொடர்புடையது கீழ்கண்ட உளவியல் அறிஞர்களுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, பாவ்லவ் மற்றும் ஸ்கின்னர் என்பது சரியானது. அடுத்து 15வது, அறிவாற்றல், கோக்னிட்டிவ் மாதிரி வலியுறுத்துவது எது? இதற்கு சரியான பதில் பி, உள்மன செயல்முறைகள் என்பது சரியான பதில். அடுத்து 16வது கேள்வி, கட்டமைப்புவாத கன்ஸ்ட்ரக்டிவிசம் கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, விகோட்ஸ்கி என்பது சரியான பதில், விகோட்ஸ்கி. அடுத்து 17வது கேள்வி, மனிதநேயவாத ஹியூமனிசம் கோட்பாட்டின் முக்கிய நிபுணர்கள் யார்? இதற்கு பார்த்தீங்கன்னா பதில் ஏ, மாஸ்லோ மற்றும் கார்ல் ரோஜர்ஸ் என்பது சரியான பதில், கார்ல் ரோஜர்ஸ். அடுத்து 18வது, கற்றலில் கனெக்டிவிசம் வலியுறுத்துவது எது? இது பண்ணா சி, இணையங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது சரியான பதில். அடுத்து 19வது கேள்வி, தார்ண்டைக் பரிந்துரைத்த விதிகளில் ஒன்று, அவர் பரிந்துரைத்த விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, விளைவின் விதி, லா ஆஃப் எஃபெக்ட், தார்ண்டைக். அடுத்து 20வது கேள்வி, தார்ண்டைக்கின் பசல் பாக்ஸ் ஆய்வு எந்த கருத்தை விளக்குகிறது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். இதை தான் இது பண்ணுது, தார்ண்டைக்கின் பசல் பாக்ஸ் ஆய்வு.
அடுத்து 21வது கேள்வி, கிளாசிக்கல் கண்டிஷனிங் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, பாவ்லோவ் என்பது சரியானது. அடுத்து 22வது கேள்வி, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல் யூசிஎஸ் அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ் எது? இதற்கு சரியான பதில் பி, உணவு. அடுத்து 23, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல் NS நியூட்ரல் ஸ்டிமுலஸ் ஆரம்பத்தில் எவ்வாறு செயல்படுகிறது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பதில் தராது. அடுத்து 24வது கேள்வி, பாவ்லோவ் பரிசோதனையில் பெல் அதாவது மணி நிபந்தனைக்கு பின் எதை குறிக்கிறது? இதற்கு சரியான பதில் CS கண்டினியூட் ஸ்டிமுலஸ், தூண்டுதல், தொடர்ந்து அடிக்கும்போது தூண்டப்படுகிறது. அடுத்து 25வது கேள்வி, கிளாசிக்கல் கண்டிஷனிங் இல் CR கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் எது? இதற்கு சரியான பதில் பி, மணி ஒலிக்கும் போது சுரப்பது. 26வது கேள்வி, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? இந்த ஆப்பரண்ட் கோட்பாடு இது யாருன்னா சி, ஸ்கின்னர் என்பது சரியான பதில். ஸ்கின்னர். 27வது கேள்வி, ஆப்பரண்ட் கண்டிஷனிங் இல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் உதாரணம் எது? எதுனா பி, உணவு வழங்குதல் என்பது சரியான பதில். அடுத்து 28வது கேள்வி, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்னன்னா சி, சிரமமான நிலையை அகற்றுதல், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அடுத்து 29, ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கில் தண்டனை பனிஷ்மெண்ட் எதற்காக பயன்படுகிறது? எதற்குனா பி, தேவையில்லாத நடத்தையை குறைக்க பயன்படுகிறது. அடுத்து 30வது கேள்வி, ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனையில் எலியின் கற்றல் எதனால் நிகழ்ந்தது? எதனால்னா பி, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது உணவின் காரணமாக கற்றல் நிகழ்ந்தது. அடுத்து 31வது கேள்வி, இன்சைட் லேர்னிங் அதாவது உட்காட்சி கற்றலை முன்வைத்தவர் யார்? இதற்கு சரியான பதில் பி, கோலர் என்பது சரியான பதில். 32வது கேள்வி, இன்சைட் லேர்னிங்கின் முக்கிய அம்சம், உட்காட்சி கற்றலில் மிக முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, திடீர் புலனுணர்வு. 33வது கேள்வி, கோலரின் புகழ்பெற்ற பரிசோதனையில் குரங்கு அதாவது அந்த குரங்கின் பெயர் சுல்தான் எதை செய்தது? என்னன்னா பி, குச்சியும் பெட்டியையும் பயன்படுத்தி வாழைப்பழத்தை எடுத்தது. இது ஒரு கற்றல் முறை. அடுத்து 34, கெசால்ட் கோட்பாட்டின் மைய கருத்து என்ன? பி, முழு என்பது அதன் பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட மேல். பி. 35வது, கெஸ்டால்ட் உளவியல் எந்த நாட்டில் தோன்றியது? இதற்கு சரியான பதில் பி, ஜெர்மனி. அதாவது முழுமையாக கற்காமல் பகுதி பகுதியாக கற்று அதை முழுமை அடைதல் என்பதுதான் கெஸ்டால்ட். அடுத்து 36வது, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கில் பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர் என்பது எந்த அர்த்தம்? அதாவது நேர்மறையான கற்றல் மாற்றம் என்பது என்ன படிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னர் கற்றது புதிய கற்றலுக்கு உதவுதல். 37வது கேள்வி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கில் நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் என்பது என்ன? இந்த எதிர்மறை கற்றல் என்ன? கற்றலில் எதிர்மறை கற்றல் என்பது என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, முன்னர் கற்றது இந்த புதிய கற்றலுக்கு ஒரு தடையும் அது அல்லது இடையூறை ஏற்படுத்தினால் அது எதிர்மறை கற்றல் என்று அழைக்கப்படுகிறது. நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர், எதிர்மறை மாற்றம். அடுத்து 38வது கேள்வி, ஜீரோ டிரான்ஸ்ஃபர் என்பதன் பொருள் என்ன? என்னன்னா ஏ, முன்னர் கற்றது புதிய கற்றலில் எந்த ஒரு தாக்கத்தையும் செய்யாது. அதுதான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர். அடுத்து 39வது கேள்வி, பாடத்திட்டத்தை புரிந்து கொள்வதில் மொழியின் பங்கு என்ன? இதற்கு சரியான பதில் பி, பாடங்களை புரிந்து கொள்ளவும் அர்த்தம் உருவாக்கவும் உதவுகிறது என்பது சரியான பதில். 40வது கேள்வி, சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்பதன் முக்கிய கவனம் எது? இது எதுக்கு பதில்னா சி, மொழி எவ்வாறு மூளையால் கற்றுக்கொள்ளப்படுகிறது மற்றும் உருவாக்கப்படுகிறது என்பதுதான் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ். 41வது கேள்வி, ஆக்டிவ் லேர்னிங் என்பதன் சிறப்பு அம்சம் எது?
எதுன்னு பார்த்தீங்கன்னா பி மாணவர் விவாதம், எழுதுதல், செயற்பாடுகள் மூலம் பங்கேற்பு. இதுதான் வந்து ஆக்டிவ் லேர்னிங், செயல்பட்டு கற்றல். அடுத்து 42வது கேள்வி, பாசிவ் லேர்னிங்கில் மாணவரின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தகவல்களை பெறுபவர், அதாவது ரிசீவர். தகவல்களை எடுத்துக்கொள்பவர் தான் மாணவர், பாசிவ் லேர்னிங். அடுத்து 43வது கேள்வி, ரோட் லேர்னிங் அதாவது முகப்போர் கற்றல் என்பதன் உதாரணம் என்ன? இது எதற்கு பயன்படுகிறது பார்த்தீங்கன்னா ஏ கணித சூத்திரங்களை அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் செய்தல், அதுதான் வந்து ரோட் லேர்னிங். அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் செய்கிறது தான் ரோட் லேர்னிங். அடுத்து 44வது கேள்வி, மீனிங்ஃபுல் லேர்னிங் என்பதன் நோக்கம் என்னன்னா பி கருத்துக்களை புரிந்து பயன்படுத்துவது தான் வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங். 45வது கேள்வி, டிஸ்கவரி லேர்னிங்கில் மாணவர்கள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள்? எதுனா டிஸ்கவரினாலே தெரியும், பி ஆராய்ச்சி மற்றும் பிரச்சனைகள் மூலம் தீர்வு காண்டல், புதியதாக கண்டுபிடித்தல், ஆராய்ச்சி. அடுத்து 46வது கேள்வி, மைக்ரோ டீச்சிங் நுண்ணிலை கற்பித்தல் என்பதன் நோக்கம் என்ன? இது பார்த்தீங்கன்னா பி ஆசிரியர்களின் குறிப்பிட்ட கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துதல். இதற்கு சரியான பதில் ஆசிரியர்களின் குறிப்பிட்ட கற்றல் திறனை மேம்படுத்துதல் என்பது சரியானது. 47வது கேள்வி, மைக்ரோ டீச்சிங் இன் கூறுகளில் ஒன்று அல்லாதது எது? இதற்கு சரியான பதில் டி பருவநிலை மாற்றம், மைக்ரோ டீச்சிங். 48வது கேள்வி, லெசன் பிளானிங்கில் அடங்கும் அம்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ குறிக்கோள்கள், முறைகள் மற்றும் மதிப்பீடு, லெசன் பிளானிங். ஆயத்தப்படுத்துதல் கூட அடங்கும். 49வது கேள்வி, லெசன் பிளானின் முக்கியத்துவம் என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆசிரியருக்கு வழிகாட்டும் ஒரு வரைபடம், வழிகாட்டும் ஒரு தொகுப்பு. 50வது கேள்வி, விஷுவல் லேர்னர்ஸ் எவ்வாறு சிறப்பாக கற்கிறார்கள்? இதற்கு சரியான பதில் சி வரைபடங்கள் மற்றும் படங்கள் மூலமாக கற்கிறார்கள். அடுத்து 51வது கேள்வி, ஆடிட்டரி லேர்னர்ஸ் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள்? ஆடிட்டரி லேர்னர்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா பி சொற்பொழிவுகள் மற்றும் விவாதங்களை கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள். யாரு? ஆடிட்டரி லேர்னர்ஸ். அடுத்து 52வது கேள்வி, கினெஸ்டிக்ஸ் லேர்னர்ஸ் எதை விரும்புகிறார்கள்? இந்த கினெஸ்டிக்ஸ் லேர்னர் எது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கானது. ஏ கை இயக்கம் மற்றும் செயல்பாடுகள் மூலம் கற்றல், கினெஸ்டிக்ஸ் லேர்னர்ஸ். 53 ரீடிங் ரைட்டிங் லேர்னர்ஸுக்கு ஏற்ற கற்றல் முறை எது? இது சரியான பதில் சி வாசித்து குறிப்பெடுப்பது, அதாவது நோட்ஸ் எடுப்பது தான் வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸுக்கு ஏற்ற கற்றல் முறை. அடுத்து 54வது கேள்வி, ஆட்டோகிராட்டிக் டீச்சிங் ஸ்டைல் தர்மபதி பாணி என்பதன் அம்சம் என்ன? இதற்கு சரியான பதில் பி ஆசிரியரே ஒரே அதிகாரம், ஒரு சர்வாதிகாரமான ஒரு கற்பித்தல் பாணி தான் ஆட்டோகிராட்டிக். அடுத்த 55வது கேள்வி, இது கூட போன பிஜிடிஆர்பியில் கேட்ட கேள்வி தான் உளவியலில். பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைலில் என்னென்னா ஏ மாணவர்கள் சுதந்திரம் பெறுகிறார்கள், சுதந்திரமாக கற்கிறார்கள், பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைல். அடுத்து 56வது கேள்வி, டீச்சர் சென்டர்ட் அப்ரோச்சில் அதாவது ஆசிரியர் மைய கற்றலில் என்ன நடக்கிறதுனா ஏ ஆசிரியர் தான் வந்து மையமாக செயல்படுகிறார். தற்போதுள்ள சூழ்நிலையில் குழந்தை மைய கற்றல் தான் வந்து போயிட்டுருக்குது. 57வது கேள்வி, ஸ்டூடெண்ட் சென்டர் அப்ரோச்சில் அதாவது மாணவர் மைய கற்றல் முறையில் எது முக்கியமானதுன்னா பி மாணவர்கள் பங்கேற்பு, ஆர்வம், சுய கற்றல் முக்கியமானது, சுய கற்றல். அடுத்த 58வது கேள்வி, ஹைபிரிட் அப்ரோச்சில் டேஷ் இதில் வந்து சி ஆசிரியர் மையமும் மாணவர் மையமும் இரண்டையும் இணைத்துக் கொள்வது தான் வந்து ஹைபிரிட் அப்ரோச். 59வது கேள்வி, அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன் ஓபிஇ வலியுறுத்துவது என்ன? இதற்கு சரியான பதில் ஏ மாணவர்கள் என்ன தெரிந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை கணக்கிடுதல், இதுதான் அவுட் பேஸ்ட் எஜுகேஷன், மாணவர்களுக்கான அந்த தகுதி திறமை. 60வது கேள்வி, அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனில் பாடத்திட்டம், மதிப்பீடு, கற்பித்தல் எதற்காக இணைக்கப்படுகின்றன? எதுனா சி முடிவுகள், அதாவது
லேர்னிங் அவுட்கம்ஸ், முடிவுகள் என்பதை விட கற்றல் விளைவுகள், அதை தான் வந்து மதிப்பீடு பண்ணுறாங்க. 61வது கேள்வி, இண்டக்டிவ் மெத்தட் அதாவது தொகுத்தறி முறை எவ்வாறு செயல்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, சிறப்பு உதாரணங்களிலிருந்து பொது விதிகளுக்கு செல்கிறது. சிறப்பு உதாரணங்களிலிருந்து பொது விதிகளுக்கு செல்கிறது. அடுத்த 62வது கேள்வி, டெடக்டிவ் மெத்தட் பகுத்தறி முறை வலியுறுத்துவது எதுனா பி, பொது விதி குறிப்பிட்ட உதாரணம். குறிப்பிட்ட உதாரணம் டெடக்டிவ் மெத்தட், பகுத்தறி முறை. அடுத்து 63, அனாலிட்டிக் மெத்தட் பகுப்பாய்வு முறை எதை குறிக்கிறது? இது சரியான பதில் பி, பிரச்சனையை பகுதிகளாக பிரித்து தீர்வு காண்கிறது. எதுனா அனாலிட்டிக் மெத்தட், பகுப்பாய்வு முறை. 64வது கேள்வி, ஹியூரிஸ்டிக் மெத்தட் கண்டுபிடிப்பு முறை வலியுறுத்துவது எது? எதுனா ஏ, மாணவர்கள் தாமே உண்மைகளை கண்டறிந்து கற்றல். ஹியூரிஸ்டிக் மெத்தட் கண்டுபிடிப்பு முறை. 65வது கேள்வி, ப்ராஜெக்ட் மெத்தட் அதாவது திட்டமுறை வலியுறுத்துவது எது? இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ, வாழ்க்கை செயல்பாடுகள் மற்றும் குழுவிணக்கம் மூலம் கற்றல், குழுவாக கற்றல், அதான் ப்ராஜெக்ட் மெத்தட். அடுத்த 66வது கேள்வி, கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலின் முக்கிய நோக்கம் என்னன்னா பி, எடுத்துக்காட்டுகள் எதிர்மறை எடுத்துக்காட்டுகள் மூலம் கருத்தை கற்றல். கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். அடுத்து 67வது கேள்வி, அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடலில் டேஷ். இதற்கு சரியான பதில் சி, பாடத்திற்கு முன் பெரிய கட்டமைப்பு ஃப்ரேம் ஒர்க் அளிக்கப்படுகிறது. அடுத்து 68வது கேள்வி, இன்குவைரி ட்ரைனிங் மாடல் வலியுறுத்துவது எதுனா ஏ, மாணவர்கள் கேள்விகள் மூலம் ஆராய்ந்து அறிந்து கொள்வது. என்னன்னா இன்குவைரி ட்ரைனிங் மெத்தட் மாடல். அடுத்து 69வது கேள்வி, கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலின் பயன் என்னன்னா ஏ, மாணவர்களின் தர்க்க சிந்தனை வளர்ச்சி. 70வது கேள்வி, அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடலின் பயன் ஏன்னா ஏ, மாணவர்கள் பாடத்தை எளிமையாக புரிந்து நினைவில் வைப்பது தான் வந்து அட்வான்ஸ்டு ஆர்கனைசர் மாடல். அடுத்து 71வது கேள்வி, இன்குவைரி ட்ரைனிங் மாடல் ஊக்குவிப்பது எது? இந்த இன்குவைரி ட்ரைனிங் மாடல் ஊக்குவிப்பது என்னன்னா ஏ, அறிவியல் சிந்தனை மற்றும் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறது. என்கொயரி ட்ரைனிங் மாடல். அடுத்து 72வது கேள்வி, ஒரு நல்ல ஆசிரியரின் அடிப்படை பண்பு அறிவு மிகுதி, மாணவரின் தேவைகளை புரிந்து கொள்வது, புது முயற்சி கற்பித்தல். அப்போது மேற்கூறிய அனைத்துமே வந்து ஆசிரியரின் அடிப்படை பண்பு. 73வது கேள்வி, ஆசிரியரின் கம்பேஷனேட் இரக்கமான பண்பு குறிக்கிறது. கீழ்கண்டவற்றில் எது? கம்பேஷனேட் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுதல், அவர்களை புரிந்து கொள்ளுதல். அடுத்து 74வது கேள்வி, ஆசிரியரின் கிரியேட்டிவ் படைப்பாற்றல் பண்பு எது? இதற்கு சரியான பதில் ஏ, புதிய கற்பித்தல் முறைகளை பயன்படுத்துதல். 75வது கேள்வி, ஆசிரியரின் ஃபெயர் நியாயமான பண்பு எது? பி, எல்லா மாணவர்களையும் சரிசமமாக நடத்துதல், அதுதான் வந்து ஒரு ஆசிரியரின் நியாயமான பண்பு. 76, ஆசிரியரின் ரிஃப்ளெக்டிவ் தன் ஆய்வு பண்பு குறிக்கிறது. எதை குறிக்கிறது இந்த ரிஃப்ளெக்டிவ் பண்பு அப்படி பார்த்தா ஏ, தன் கற்பித்தலை மதிப்பிட்டு மேம்படுத்துதல், ஆசிரியரின் ரிஃப்ளெக்டிவ் தன்னாய்வு. 77வது கேள்வி, டீச்சர் ஆட்டோனமி என்பதன் பொருள் என்ன? இந்த டீச்சர் ஆட்டோனமி அப்படின்னா பொருள் என்னன்னா ஆட்டோனமஸ். ஏ, ஆசிரியருக்கு கற்பித்தலில் உள்ள சுதந்திரம், டீச்சர் ஆட்டோனமி. 78வது கேள்வி, டீச்சர் ஆட்டோனமியின் கீழ் ஆசிரியர் செய்யக்கூடியது எது? இதற்கு சரியான பதில் மேலே கூறிய அனைத்தும். அடுத்து 79வது கேள்வி, டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி குறிக்கிறது எதையும் பார்த்தீங்கன்னா ஏ, மாணவர் முடிவு, செயல்திறன், தொழில்முறை, ஒழுக்கம். அடுத்து 80வது கேள்வி, அக்கௌண்டபிலிட்டி எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது? எதுனா சி, மதிப்பீடுகள், பின்னூட்டங்கள், நிறுவன முடிவுகள் மூலம். அடுத்து 81வது கேள்வி, லேர்னிங் ப்ராசஸ் கற்றல் செயல்முறை அடங்கும் அம்சங்களில் ஒன்று என்னன்னா கலைவிப்பு, பின்பற்றுதல்,
ஊக்குவிப்பு. 82வது கேள்வி, கற்றல் பண்புகளில் ஒன்று. ஏ, நோக்கம் உள்ளது, குறிக்கோள் கொண்டதும். நோக்கமும் குறிக்கோளும் இருந்தால் தான் கற்றல் பண்புகளில் ஒன்று. 83வது கேள்வி, சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றில் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம். அப்போ நுண்ணறிவு, ஆர்வம், நினைவாற்றல் எல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டரில் அடங்குறது. 84வது கேள்வி, ஃபர்கெட்டிங், அதாவது ஃபர்கெட்டிங் மறத்தல், ஃபர்காட் எனப்படும் ஒரு காரணம் எது? என்னன்னா பி, குறுக்கீடு, இன்டர்ஃபெரன்ஸ். குறுக்கீடு இருந்தால் மறக்கும். அடுத்து 85வது கேள்வி, லேர்னிங் கர்வின் மூன்றாவது நிலை எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சி, நிலையான தடை அல்லது நிலை தடை என்பது கரெக்டானது. அடுத்து 86வது கேள்வி, பிஹேவியரிஸ்ட் பாரடிகம் இல் கற்றல் எதன் விளைவு? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி, வெளிப்புற தூண்டுதல் என்பது சரியானது. அடுத்து 87வது கேள்வி, காக்னிட்டிவ் பாரடிகம் வலியுறுத்துவது எது? காக்னிட்டிவ் அப்படின்னா இதற்கு சரியான பதில் ஏ, புலனுணர்வு, நினைவாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்வு, காக்னிட்டிவ். 88வது கேள்வி, காக்னிட்டிவ் பாரடிகம் வலியுறுத்துவர் யார்? எதுனா பி, விகோட்ஸ்கி என்பது சரியான பதில். கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் பாரடிகம். 89வது கேள்வி, ஹியூமனிசம் லேர்னிங்கில் முக்கியமாக வலியுறுத்தப்படுவது எது? இதற்கு பதில் ஏ, சுய விமர்சனம், உணர்வுகள், ஊக்கம். 90வது கேள்வி, கனெக்டிவிசம் கோட்பாட்டின் முக்கிய நிபுணர்கள் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, ஜார்ஜ் சிமன்ஸ், ஸ்டீஃபன் டவுன்ஸ். அடுத்து 91வது கேள்வி, தார்ண்டேக்கின் லா ஆஃப் ரெடினஸின் கருத்து என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, மனதளவில் தயாராக இருந்தால்தான் கற்றல் நிகழும். தார்ண்டேக்கின் லா ஆஃப் ரெடினஸ். அடுத்து 92வது கேள்வி, தார்ண்டேக்கின் லா ஆஃப் எக்ஸசைஸ் என்பது எது சரி? எதுனா ஏ, மீண்டும் செய்யும் போது ஒரு உறுதியான தொடர்பு ஏற்படுவது. 93வது கேள்வி, தார்ண்டேக்கின் லா ஆஃப் எஃபெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, திருப்தி தரும் பதில் மீண்டும் நிகழ வாய்ப்பு அதிகம். தார்ண்டேக்கின் லா ஆஃப் எஃபெக்ட். அடுத்து 94வது கேள்வி, பாவ்லோவ் பரிசோதனையில் ஃபுட் சால்வியேஷன் எதை குறிக்கிறது? எதுனா பி, யூசிஎஸ் கிவ்ஸ் யூசிஆர். அடுத்து 95வது கேள்வி, ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனையின் முக்கிய நோக்கம் எது? இதற்கு சரியான பதில் ஏ, பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் விளக்கம். 96வது கேள்வி, நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்டின் உதாரணம் என்னன்னா சி, மாணவரிடம் இருந்த உரிமையை பறித்தல் என்பது நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். அடுத்து 97, கோலரின் இன்சைட் லேர்னிங் எவ்வாறு நிகழ்ந்தது? உட்காட்சி கற்றல். என்னன்னு பார்த்தீங்கன்னா பி, திடீர் புலனுணர்வு என்பது சரியான பதில். 98வது கேள்வி, கெஸ்டால்ட் கோட்பாட்டின் மைய கோட்பாடு என்ன? ஏ, முழு என்பது அதன் பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட மேல். முழுமையாக கற்றல். 99வது கேள்வி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கின் 3 வகைகள் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ. 100வது கேள்வி, சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ் இன் முக்கிய கவனம் எதன் மூலம் நிகழ்கிறது? மொழி எவ்வாறு பெறப்படுகிறது, புரிந்து கொள்ளப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது? சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ். 101வது கேள்வி, லேர்னிங் கேரக்டரிஸ்டிக் இல் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது, லேர்னிங். 102வது கேள்வி, பயாலஜிக்கல் ஃபேக்டரில் அடங்காதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது சி, நுண்ணறிவு என்பது பயாலஜிக்கல் ஃபேக்டரில் அடங்காதது. 103வது கேள்வி, எமோஷனல் ஃபேக்டர் கற்றலை எவ்வாறு பாதிக்கும்? எதுனா ஏ, கவனம் மற்றும் நினைவாற்றலை பாதிக்கும், எமோஷனல் ஃபேக்டர். 104வது கேள்வி, சென்சரி மெமரி எவ்வளவு நேரம் நீடிக்கும்? சென்சரி அப்படின்னு பார்க்கும்போது தற்காலிக நினைவாற்றல் என்னன்னா ஏ, 1லிருந்து 3 வினாடிகள் வரைக்கும். அடுத்து 105வது கேள்வி, ஷார்ட் டேர்ம் மெமரியின் கொள்ளளவு கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, 5லிருந்து 9 தகவல் வரைக்கும். அடுத்து 106வது கேள்வி, ஃபர்கெட்டிங் இன் டிஸ்யூஸ் தியரி. ஃபர்கெட்டிங் இன் டிஸ்யூஸ் தியரி இதற்கு பதில் ஏ, பயன்படுத்தாமல் இருந்தால் மறப்பது அதிகரிக்கும்.
ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அதன் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், பயன்படுத்தாமல் விட்டால் அதனுடைய மறதி அதிகரிக்கும் என்பதுதான் இதோடைய பொருள். 107வது கேள்வி, லேர்னிங் கர்வில் பிளாட்டூ ஏற்பட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி, மேற்கூறிய அனைத்தும். 108வது கேள்வி, பிஹேவியரிசமில் கல்வியின் பயன்பாடு என்ன? ஊக்குவிப்பு மற்றும் தண்டனை மூலம் கற்றலை கட்டுப்படுத்துதல், பிஹேவியரிசம். 109வது கேள்வி, காக்னிட்டிவிசமின் கல்வி பயன்பாடு எதுனா ஏ, மன செயல்முறைகள் பிரச்சனைக்கு தீர்வு வலியுறுத்தல், காக்னிட்டிவிசம். அடுத்து 110, கன்ஸ்ட்ரக்டிவிசம் இன் முக்கிய கல்வி கருத்து எது பார்த்தீங்கன்னா ஏ, சமூக இடைமுகம். அடுத்து 111வது கேள்வி, ஹியூமனிசம் லேர்னிங்கின் கல்வி பயன்பாடு எதுனா ஏ, மாணவரின் உணர்வுகள், சுய விமர்சனம், ஊக்கத்தை வளர்த்தல், ஹியூமனிசம் லேர்னிங். 112வது கேள்வி, கனெக்டிவிசம் லேர்னிங் அதிகம் தொடர்புடையது எது? கனெக்டிவிசம் லேர்னிங் அப்படின்னா ஏ, டிஜிட்டல் டெக்னாலஜி மற்றும் நெட்வொர்க்ஸ். 113வது கேள்வி, தார்ன்டைக்கின் பசல் பாக்ஸ் பரிசோதனையில் எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி, பூனை. 114வது கேள்வி, பாவ்லோவ் பரிசோதனையில் நாய் வாயில் உமிழ்நீர் சுரப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா பி, உணவுடன் மணி இணைக்கப்பட்ட பின் உருவான பதில். 115, ஸ்கின்னர் பாக்ஸில் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் உதாரணம் என்ன? இதற்கு சரியான பதில் ஏ, எலி லிவர் அழுத்தும் போது உணவு வழங்குதல். 116, இன்சைட் லேர்னிங்கின் முக்கிய எடுத்துக்காட்டு எதுனா ஏ, சுல்தான் குரங்கு குச்சியும் பெட்டியும் பயன்படுத்தி வாழைப்பழம் எடுத்தல், இன்சைட் லேர்னிங். 117வது கேள்வி, இது ஏற்கனவே கேட்ட கேள்வி, கெஸ்டார்ட் தியரியின் முக்கிய கோட்பாடு, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. 118வது கேள்வி, அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷனில் முக்கிய கவனம் என்னன்னா ஏ, அளவிடக்கூடிய கற்றல் முடிவுகள் என்பது சரியான பதில். 119வது கேள்வி, ஒரு நல்ல ஆசிரியரின் அடிப்படை பண்புகளில் ஒன்று அல்லாதது என்னன்னா சி, இதில் பாகுபாடு காட்டுபவர். 120வது கேள்வி, டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி எந்த முறைகளின் மூலம் கணக்கிடப்படுகிறது? இந்த டீச்சர் அக்கௌண்டபிலிட்டி அதுக்கு சரியான பதில் ஏ, மதிப்பீடுகள், பின்னூட்டங்கள், நிறுவனம் சார்ந்த முடிவுகள் என்பது சரியான பதில். நன்றி. இதுக்கப்புறம் யூனிட் 7 பார்க்கலாம். நன்றி.